another episode of Idiot Box. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய் ஜீ தமிழ்ல இருந்து. என்ன வெறுத்துட்டு வேற யார்? ஐயோ இது என்னங்க, ஒரு ஆங்கிள் பார்க்க ராஷ்மிகா மந்தனாமா இருக்காங்க, ஒரு ஆங்கிள் பார்க்க கேப்டன் மில்லர்ல பிரியங்கா மோகன் மாதிரியே இருக்காங்க. கேப்டன் மில்லர்ல பிரியங்கா மோகன் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு அவ சாகணும். சரி ஓகே. யார் கூடயும் வாழக்கூடாது. தப்பு பண்ற மனோ, தப்பு பண்ற சார். என்னங்க ஏதோ ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு ஷூட்டர் மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணிருக்காங்க. சரி அது ஒண்ணு. இந்த இடத்துல இந்த பொதுமக்கள் பொது ஜனங்கள் இப்படி ஒண்ணு அசம்பாவிதம் நடக்க போகுது தடுக்கிறதுக்கு அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்களா? புது உலகம் போல இது. வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. ஓ போலீஸ்காரே பக்கத்துல தான் இருந்திருக்காரு. அவரு கடைசி வரைக்கும் தெரியல இந்த அம்மா ஏதோ துப்பாக்கி வச்சுட்டு சும்மா ஏதோ விளையாட்டு காட்டிட்டு இருக்கு, சுடாது அப்படின்னு நினைச்சிட்டாரா? சொல்லிட்டே இருக்க கபரு மாமா மருக ராமையா வண்டி அடியா ஹாஸ்பிடல் போ. தள்ளி விடாமையே போய் விழுந்துறாங்க பாருங்களேன். அதான் புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்த்து நீங்க வந்து ஆச்சரியம்லாம் படாதீங்க. இது நம்ம செய்தியில வர பேய் தான். பாவம் இந்த பேய்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்றதுக்காக கான்ஃபிடென்ட்டா வந்திருக்காங்க. பார்க்கலாம் இருங்க. சரி அவங்க தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை சுத்தி இருக்க மக்கள்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. விட்டுருங்க, போலீஸ் ரெண்டு வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதுங்க அப்படி ஒரு ஆச்சரியத்துல ரியாலிட்டியா நடிக்கிறானா? ஏங்க நீங்க வந்து மனுஷங்களுக்கு சாமி வந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் சாமிக்குள்ளே இன்னொரு சாமி வந்து கூட பார்த்துருப்பீங்க. பேய்க்கு சாமி வந்து பார்த்துருக்கீங்களா? இங்க பார்க்கலாம். அது குத்துறது எங்க இறங்குச்சுன்னே தெரியல, அதுக்குள்ள அவங்க செத்தாச்சு. இப்ப இந்த ஆவி அவங்களை கொண்டுட்டாங்க. இப்ப அடுத்து நாளைக்கு அவங்க ஆவியா வந்துருவாங்க. இப்ப இந்த ஆவிக்கும் அந்த ஆவிக்கும் சண்டை. அதுதான் நினைத்தேன் வந்தாயோட சீசன் 2. சோ நம்ம செக்மெண்டோட அடுத்த சீரியல் ஜீ தமிழ்ல இருந்து மாறி. கொன்னு முழுசா நான் ஜெயிக்க போறேன். என்னங்க இவங்க கை ஏதோ ஒரு 45 மீட்டர் இருக்க மாட்டிருக்கு, எங்கேயோ இருக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கு இருக்க ஸ்பேஸ்ல எப்படி இவங்க கொலை பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப செத்துட்டாங்கல்ல, சாகர வரைக்கும் யாரும் வர மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பேர் தேடிட்டு வருவாங்க. என்ன இன்னும் காணோம், வந்துட்டாங்கல்ல. மாரி மாரி சார் ப்ளீஸ் சார். என்னங்க ஆதாங்கப்பட்ட மாரியவே கொண்டுட்டாங்க. அப்ப ஒருவேளை சீரியல் எடுத்து மூடிடுவாங்களோ? இதுவும் நீதானடா? அப்ப எங்களுக்கு கண்டென்ட் தோத்துட்டான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். நம்ம மாரிக்கு கடைசியில் யம தர்மராஜாவே இப்ப வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. நாம் யமலோகத்திலிருந்து பூலோகம் வருவதற்குள் உங்கள் வீட்டில் அவசரப்பட்டு உன் உடம்பில் தீ வைத்து விட்டார்கள். நான் என்ன பண்ண மாறி? மாரி மாரி ஆல்மோஸ்ட் இந்த பாடி பாதி எரிஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமே நீ அந்த உடம்புக்குள்ள போக முடியாதுமா. ஆல்மோஸ்ட் பாடி எரிஞ்சிருச்சா? இப்படி ஓபன் பண்ணி விட்டேன். என்னையா சித்திரகுப்தன் BA இங்கிலீஷ்லாம் முடிச்சிருப்பார் போலயே. அழகா இது நியாயமா சொல்லுங்க. மாரி என்ன விசித்திரகுப்தா, மாறி ரிட்டர்ன் வருகிறார். இப்போ மாறினால மாறி உடம்புக்குள்ள போக முடியாது, ஏன்னா அவங்க ஃபுல்லா எரிச்சிட்டாங்க இல்லையா. இப்ப மாறியே இருக்க அவங்க ஆஸ்ட்ராலஜிக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு பாடியை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள மாரியோட ஆவியை செலுத்தணும். துர்கா உடலுக்குள் மாறி போன பிறகு மாறி துர்காவாக இருப்பாளா இல்லை மாரியாக இருப்பாளா? இதில் என்ன சந்தேகம்? துர்காவாகத்தான் இருப்பாள். அப்படியா? அப்படி என்றால் மாறி அவளுடைய கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றுவது? நீங்க நினைக்கலாம் ஏன் வந்து யம தர்மராஜா மாறி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. என்னன்னா சித்திரகுப்தன் இருக்காரு பாத்தீங்களா, சித்திரகுப்தன் BA இங்கிலீஷ் அப்புறமா சாக வேண்டிய மாரியை வந்துட்டு தப்பான செய்தியை சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் யம தர்மராஜா வந்து
ஊர்ல இருக்க கலிச பசங்களோட எங்களோட தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சரி நானே இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ண வர்றாரு. மாரி அங்கே போன பிறகு மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். ஏங்க தாலியை தொட்டதானே ஞாபகம் வரும். டைரக்டர் யம தர்மராஜா சார், நான் சொந்த காசை கூட செலவு பண்ண ரெடியா இருக்கேன், ஞாபகம் வராம பாத்துக்கு. தேனை ஊத்தி ஒருத்தவங்க கொல்ல போறாங்களா பாருங்களேன். நன்றி யம தர்மராஜா. சரி, எப்படியோ மாரிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாடியை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவங்க தாலியை தொடுறாங்களா இல்லை என்ன ஆகுது அப்படின்றது எப்படி நமக்கு அடுத்தடுத்த வீடியோல கண்டென்ட் கிடைக்கும் அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம செக்மெண்டோட அடுத்த சீரியல் 3 முடிச்சு ஃப்ரம் சன் டிவி. சன் டிவியில தான் இந்த விஷயம் அவ்வளோவா இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வாரம் சன் டிவி மற்ற சேனல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா. இல்ல நீங்க என்னையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்தீங்க. அப்படியா? சரி, எப்படி பார்த்தேன்? சார் சும்மா இருங்க சார். சிரிக்கும் போது உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன சார் இப்படி பண்றீங்க? சீரியல்னு வந்துட்டாலே ஹஸ்பண்டை வந்து என்னங்க ஏங்க இப்படிலாம் கூப்பிடவே கூடாது போலங்க. ஏதோ சின்னையான்றாங்க, ஹஸ்பண்ட் சாருன்றாங்க, தாடிக்காரருன்றாங்க, பெரிய ஐயான்றாங்க, முதலாளின்னு கூட கூப்பிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன கூப்பிடணுமோ அதை மட்டும் கூப்பிடுறதே இல்லை. செவக்க போகுது. ஆல்ரெடி உன் கண்ணு செவந்து தானே இருக்கு சிரிச்சுக்கிட்டு. அப்ப இந்த சிகப்பும் அந்த சிகப்பும் மேட்சிங்கா தான் இருக்கும். எப்படி கண்ணை செவக்க போகுதா? அட்டிக்கு அட்டில எங்கெங்க செவக்க போகுது பாருங்க. அதாவது மியூசிக் டைரக்டர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு காப்பி ரைட்ஸ் வாங்குங்க, முக்கியமா சீரியல்ல இருந்து வாங்குங்க. நம்ம முதல்ல பார்த்த நினைத்தேன்னு வந்த சீரியல் ஒரு லாஜிக் மாதிரி தற்காப்புக்காக என்ன நானே கத்தியை வாங்கி கரகரன்னு அறுத்துட்டு போயிடலான்னு இருக்கு. ஹலோ மைக் செக் 1 2 3. நம்ம ஷோ அடுத்த செக்மெண்ட் நியூ சென்ஸ். சீமான் வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ டேபிள் வந்துட்டு லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு. அது நியூஸ். இந்த 30 செகண்டுக்குள்ள ஆடியன்ஸுக்கு பயங்கர என்கேஜிங்க கொடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அங்க நடக்காத ஒரு விஷயத்த கேப்ஷனா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன கலர் ஷூ போட்டிருந்தாரு, ஷூல வந்துட்டு எந்த இடத்துல பர்டிகுலரா அடிபட்டு இருக்கு, அந்த போட்டோ கிடைக்கலையா, கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு போட்டோ வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய நியூஸ் சேனல் தெரியுமாங்க இவங்க. இப்ப ரீசெண்டா நம்ம தளபதி வந்து அந்த ஏர்போர்ட் இஷ்யூக்காக ஒரு இடத்துக்கு போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு அவர் வராரு, ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. அவர் பேசினதுல இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் வந்துட்டு அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு டிபேட்டா வைக்கலாம். அது ஒரு ஐடியாலஜியா எடுத்து பேசலாம். மத்த விஷயங்களா ஓகே. எது தெரியுமாங்க ஒரு பெரிய நியூஸா போயிருக்கு? கையை காட்டி கண்ணை உருட்டி விஜய் செய்த இந்த காரியத்தை பாருங்களே. சரி, வழக்கம் போல எப்படி நாங்க எங்க ஷோல இந்த ஜோக்ஸ் எல்லாம் மறந்துடுவோமோ அதே மாதிரி மீடியா வந்து நிறைய நியூஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. அப்படி இந்த வாரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்களுக்கு வெறும் 22 வயசு தாங்க ஆச்சு. 22 வயசுலயே அர்ஜுனா அவார்டு வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்ற டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கான ஒலிம்பிக்ஸ். அதுல பேட்மிண்டன்ல சில்வர் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டை கொடுத்து பயங்கரமா அவங்களை வந்துட்டு கௌரவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட பிரைடா வந்துட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா இதை எத்தனை நியூஸ் சேனல் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறல விட்டு எண்ணிரலாம். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதாவது நம்ம கோயம்புத்தூர் தான் இந்த கேஜி காலேஜ் சொல்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் படிச்சுட்டு இருக்காரு இன்னுமே சுப்பிரமணி அப்படின்றவர். இந்தியாலேயே ஏன் வேர்ல்ட்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டு கப், அதாவது கொக்கோக்கான ஒரு வேர்ல்டு கப் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க டெல்லியில. அதுக்கு ஒரு 60 மெம்பர்ஸ்க்கான கேம்பெயின் எடுத்து அதுல ஒரு 50 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டீமை வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் டைமா நடந்தது டெல்லியில. இந்தியா கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கு. அதுல சுப்பிரமணி அப்படின்றவர் வந்து பயங்கரமா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி அவர் வந்து திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை வெல்கம்லாம் பெருசா பண்ணிருக்காங்க. பட் அதை ஒரு நியூஸ் சேனல்ல கவர் பண்ணவில்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸோட அடுத்த எபிசோட் சந்திக்கிறோம். Until then, bye bye, see you, take care.